நம்ம அல்லு அர்ஜுனோட நெக்ஸ்ட் மூவி நேம் ராக்கா. ஸோ இதை இப்போ அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் ஒரு புது போஸ்டரோடவே பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா நான் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸே வச்சுருந்தேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா என்னை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணிருச்சு. எப்படின்னா இந்த படத்து மேலே நான் ஆல்ரெடி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுற விதமாக நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு புது போஸ்டர் ஒன்று விட்டுருந்தாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கை மட்டும் இருந்துச்சு. ஸோ அப்போவே தெரிஞ்சிச்சு இது பார்த்தீங்கன்னா அல்லு அர்ஜுனோட கை தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட் லுக் போஸ்டருமே இருக்குது. ஸோ போஸ்டரில் பார்க்கும்போது அல்லு அர்ஜுன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஒரு மிருகம், அதான் ஐ படத்தில் பார்த்தீங்கன்னா விக்ரம் வருவார் பார்த்தீங்களா. ஸோ அந்த கேரக்டர் மாதிரி தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தெரிகிறாரு. நெக்ஸ்ட் இந்த மூவி டீம் பண்ண ஒரு பெரிய ப்ளஸ்ஸே பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பார்த்தீங்கன்னா கிளிம்ஸாக எதுவுமே நம்ம பார்த்தீங்கன்னா போஸ்டராக விட்டது தான். ஏன்னா இந்த படத்தோட ஃபுல் ஒர்க் பார்த்தீங்கன்னா இன்னும் முடியலை. இதே தப்பை பார்த்தீங்கன்னா ராமாயணா பண்ணியிருந்தாங்க. அதாவது அவங்க பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒர்க் முடியாமலே பார்த்தீங்கன்னா கிளிம்ஸை இறக்கி விட்டாங்க. அதனாலே பார்த்தீங்கன்னா பழைய ஏரியாவில் பார்த்தீங்கன்னா என்னோட ஆதி புருஷ் மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அடி வாங்குச்சு. ஸோ அந்த மாதிரி இவங்க எதுவுமே பண்ணாமல் வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா பொறுமையாக ஒரே ஒரு போஸ்டர் மட்டும் நீட்டாக டிசைன் பண்ணி விட்டது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ளஸ் தான் நான் சொல்லுவேன். ஸோ ஃபைனலாக பார்த்தோம்னா ஆல்ரெடி அல்லு அர்ஜுன் பார்த்தீங்கன்னா புஷ்பா 2ல் பார்த்தீங்கன்னா 1800 கோடி கலெக்ஷனும், அட்லி பார்த்தீங்கன்னா ஜவானில் பார்த்தீங்கன்னா 1150 கோடி கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா தொட்டுட்டாங்க. ஸோ அப்பேற்பட்ட இந்த காம்போ சேர்ந்து 2000 கோடி கலெக்ஷனை தொடுப்பாண்டு உங்கள் ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.